ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திரம் காலையிலே போகணுன்னு பார்த்தா வெளியில் தலை காட்டே விழுங்க. அது சாயந்தரமாவது போய் அம்மனை தரிசிட்டம் பண்ணிவிட்டு முருகன் அம்மன் எல்லாம் ஒரே சாமியாக இருக்காங்க. கேட்க நேரில் அம்மன் கோயிலில் போய்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரலான்ட்டு அப்படியே கால் வாக்கில் நேரத்துக்கு வாக்கிங் மாதிரி வந்து மனோஜ் பவன் ஹோட்டல்கிட்ட வந்து அப்படியே பஸ் ஏறா. ஃப்ரீ பஸ் உடையில நம்ம கணங்க கவலை. அப்படியே ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி உட்காந்தா 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்றாங்க. ஃப்ரீயாக போய் இறங்கிட்டு அப்படியே பாருங்கள் அம்மனை பக்கத்துக்கு வந்தாச்சு. கேட்க நகர் அம்மன் கோயிலில் வந்துட்டு அப்படியே அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு உள்ளே போய் ஒரு அர்ச்சனை போட்டு அந்த ஆத்தாக்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம மனக்குறையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா அப்படியே மனசுக்கு நிறைவாக இதமாக இருக்குங்க. அதனால் அப்படியே வந்து சொல்லிவிட்டு முருகரையை உள்ளே பார்த்துட்டு கோயில் வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்குங்க எல்லா பக்கமும். அதனால் ஒரு பாதையை மட்டும் தான் திறந்துட்ருக்காங்க. அந்த பக்கம் நல்லா கும்பிட்டுட்டு வடபழனிக்கெலாம் இன்றைக்கி போனோன்னா கால் வைக்கவே முடியாது. அதனால் இன்னொரு நாளைக்கு போய் நேரடியாக ஒரு தரிசனம் பண்ணிக்கிறேன். அப்படியே சாமி கும்பிட்டு கால் பக்கத்தில் நடந்து வந்துட்டு அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்துட்டேங்க. நான் வரும்போது ஏன்னா வாக்கிங்கே அதிகமாக போகிறல, நேரம் கிடைக்கும் போது மட்டும் தான் போகிறோம். இல்லை பாப்பா வச்சுட்டு அதிகமாக வாக்கிங் போகல. அதனால் நடந்தே வந்துடலான்னு சொல்லிட்டு போகையில் பஸ்ஸில் போயிட்டு வரும்போதே நடந்தே வீட்டுக்கு வந்தாச்சு. அருமையான தரிசனம். ஓகே, பா.